அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா நல் வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே என்று சாவுக்கு சாவு மணி அடித்துவிட்டு வெற்றியின் வீரராய் ஆற்றலோடும் வல்லமையோடும் நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்ததை, நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடித்தள நிகழ்வை அகமகிழ்வோடு நினைவு கூர்ந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு உணர்த்துகின்ற உண்மை, தீமையின் சக்திகள், சாவின் சக்திகள் ஆரம்பத்தில் ஆதிக்கம் செலுத்துவது போல தோன்றினாலும் இறுதியில் உண்மை உயிர்த்தெழும், நீதி நிலைபெறும் என்ற நம்பிக்கையை, உறுதிப்பாட்டை நமக்கு உணர்த்துவதாக அமைந்திருக்கின்றது. நம் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு ஏதோ பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்து முடிந்துவிட்ட நிகழ்வாக மட்டுமல்ல, அது நம்முடைய அன்றாட வாழ்வின் அனுபவமாக மாற வேண்டும். உயிர்த்த ஆண்டவருக்கு சான்று பகர்வதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் அழைக்கப்படுகின்றோம். உயிர்ப்பின் மக்களாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே பல்வேறு அடிமைத்தனங்களுக்கு நம்மை நாமே அடிமைப்படுத்தி கொண்டு, நம்மை சுற்றி நாம் கட்டி வைத்திருக்கின்ற பல்வேறு கல்லறைகளை உடைத்து கொண்டு புதிய மனிதர்களாக வாழ்வதற்கு நாம் முற்படும் பொழுது நாம் உயிர்ப்பின் மக்களாக மாறுகிறோம். உயிர்த்த ஆண்டவருக்கு சான்று பகர்கிறோம். நம்முடைய சமூக வாழ்விலே அநீதிக்கு எதிராக நாம் குரல் கொடுக்கும் போதும், நீதியின் சார்பாக நிலைப்பாடு எடுக்கும் பொழுதும் நாம் உயிர்ப்பின் மக்களாக மாறுகிறோம். ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சிமையில் பங்கு பெறுகிறோம். சாவின் சக்திகளும் தீமையின் சக்திகளும் ஓங்கி இருந்தாலும் நன்மை நிச்சயம் வெல்லும் என்ற உணர்வோடு நன்மையான காரியங்களில் நாளும் நாம் தொடர்ந்து ஈடுபடுவோம். உயிர்த்த ஆண்டவருடைய உன்னதமான கொடைகளான அமைதியையும் அஞ்சாமையையும் பெற்றுக்கொண்டவர்களாக நம்முடைய அன்றாட வாழ்விலே உயிர்த்த ஆண்டவருக்கு சான்று பகர்வோம். ஆண்டவருடைய உயிர்ப்பு நம்முடைய ஒவ்வொரு நாளின் அனுபவமாக மாறட்டும். மீண்டும் ஒரு முறை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா நல் வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர்த்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.